ஹே கைஸ், ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது நம்மள யாருக்கு தான் பிடிக்காது. பஸ்லையும் கார்லையும் ட்ராவல் பண்ணுறதை விட ட்ரெயினில் ட்ராவல் பண்ணால் கொஞ்சம் ஸ்பீடாக போயிடலாம், அதே சமயம் சேஃபாக போயிடலாங்கிறது தான் ட்ரெயினை பிடிக்கும்னு சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம். ஆனால் நம்மள யாருக்குமே தெரியாத ட்ரெயினுக்கு இன்னொரு ஆபத்தான முகமும் இருக்குது. அந்த கோர முகத்தை தான் கொக்கி போட்டு தூக்கிட்டு வந்திருக்கிறேன். இன்ட்ரோங்கிற பேரில் ஓவராக உருட்டி உதப்பட்டு போகாமல் விருட்டின வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. துப்பாக்கிலேருந்து போகிற புல்லட் மாதிரி இது ஓவர் ஸ்பீடாக போகணுங்கிறதுக்காக தான் இந்த ட்ரெயினுக்கு புல்லட் ட்ரெயின்னு பேரே வச்சிருக்காங்க. ஆனால் அந்த புல்லட்டே ஊறி போக வச்சிருச்சு அங்கே தேங்கி நிற்கிற தண்ணி. அவசரமாக போயிட்டு இருக்கும்போது ரயில்வே ட்ராக்ல கேட்டை க்ளோஸ் பண்ணால் கண்டிப்பாக டென்ஷன் ஆகும். ஒருவேளை அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணலைன்னா இப்படி தான் ஆகும். போன வருஷம் 2023 மிச்சிகன்ல நடந்த ஒரு சம்பவம் தான் இது. ட்ரெயினை ஓட்டிக்கிட்டு இருந்த லோக்கோ பைலட் திடீர்னு தலைதறிய ஓடி வராரு. ஓடி வந்தது மட்டும் இல்லாமல் ட்ரெயின் கிராஷ் ஆகும் போது எல்லாரும் கீழே படுத்துருக்கணும்னு சொல்றாரு. அந்த ட்ரெயினில் இந்த சிசிடிவி கேமரால அந்த ஆக்சிடென்ட் ரெக்கார்டும் ஆகியிருக்கு. நல்ல வேளையா அந்த ட்ரெயினில் இருந்த யாருக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படலை. ஒரு கூட்ஸ் ட்ரெயின் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல விதமாக போயிட்டு இருக்குது. திடீர்னு ஏற்பட்ட ஒரு நிலச்சரிவுனால அந்த ட்ரெயினோட நிலைமை என்ன ஆகுதுன்றதை வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது எந்த புத்திசாலி கொடுத்த ஐடியான்னு தெரியல. ட்ரெயின் போறதுக்காக உருவாக்கப்பட்ட பாலத்தை மரத்தினால உருவாக்கி இருக்கிறாங்க. $10 லட்சம் செலவுல உருவாக்கப்பட்ட பாலம் கரியா போயிடுச்சு. இந்திய மதிப்புல கிட்டத்தட்ட 84 கோடி ரூபாய். வேலைக்கு ஒரு 10 நிமிஷம் லேட்டா போறதுனால ஒன்னும் ஆயிடாது. ஒருவேளை இப்படி பண்றதுனால உயிர் போயிடுச்சுன்னா அந்த வேலையே தேவைப்படாது. ரயில்வே ட்ராக் தெரிஞ்சா கொஞ்சம் ஸ்பீடா போகலாம். ஒருவேளை எதுவுமே தெரியல எப்படி ஸ்பீடா போக முடியும்? என்னடா ட்ரெயினோட என்ஜின் மட்டும் தனியா வருதுன்னு நினைப்பீங்க, அதுதான் இல்ல. என்ஜினையும் பெட்டியும் கனெக்ட் பண்ற டிராபேரை ஒழுங்கா மாட்டாதனால தான் பின்னாடி வர பெட்டி தனியா கலந்து ஓடி வந்துட்டு இருக்கு பாருங்க. நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோல கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய் நஷ்டமாகுது. காரணம் என்னன்னா இந்த ட்ரெயினுக்குள்ள தான் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பல கார்களை ஏற்றிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹைட் ரொம்பவே சின்னதா இருக்கிற பிரிட்ஜுக்கு கீழே இந்த ட்ரெயின் போயிடும் நினைச்சதுதான் இவங்க பண்ண பெரிய தப்பு. 2020 கோவிட் டைம்ல நடந்த சம்பவம் தான் இது. உண்மையிலேயே 2020 எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப மோசம் தான். டிராபாரை ஒழுங்கா மாட்டாதனா நடந்த இன்னொரு சம்பவம் தான் இது. இந்த மனுஷன் இப்படி கத்துறதுனால அந்த ட்ரெயினை நிறுத்த முடியும் நம்புறீங்களா என்ன? இந்த ட்ரெயின் வரது தெரியாம கிராசிங் கேட்டை க்ளோஸ் பண்றதும் தெரியாம கரெக்டான இடத்துல வந்து சிக்கிடுச்சு இந்த லாரி. நல்ல வேளையா பெரிய ஆக்சிடென்ட் எதுவுமே நடக்கல. தர்ம சங்கடமான இடத்துல போய் லாரி சிக்கினதுனால ட்ரெயினுக்கும் லாரிக்கும் நல்லாவே டேமேஜ் ஆயிடுச்சு. ரயில்வே ட்ராக் அடிக்கடி சர்வீஸ் பண்ணலன்னா இந்த மாதிரி சம்பவங்களை நம்ம ஊர்லயும் அடிக்கடி பார்க்க முடியும். இந்த ஸ்பீட்ல போனா இந்த ட்ரெயின் என்னைக்கு அடுத்த ஸ்டேஷன்ல போய் ரீச் ஆகிறது? ஒரு ட்ரெயினோட சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆனா நடந்து முடிஞ்ச இன்னொரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. நான் பார்த்த சம்பவங்களே இந்த சம்பவம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒன்னாவே இருந்துச்சு. நியூசிலாந்துல இருக்கிற ஒரு பர்டிகுலர் இடத்துல ரயில்வே ட்ராக்கும் ரோடும் ஒரே லேண்ட்ல இருக்கிறதுனால ட்ரெயின், காரு, லாரின்னு எல்லாமே ஒரே ரோட்ல தான் போகுது. டெக்னாலஜி டெவலப் பண்ணா ட்ரெயினை கூட அந்த இடத்துல தொங்க விட முடியுங்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ உதாரணம்.
அளவுக்கு மீறி அதிகமான கண்டெய்னர்ஸ் ஏற்றிட்டு போனதுனால தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்ததா சொல்றாங்க. நல்ல வேளையே எந்த கண்டெய்னர்ஸ் ரோட்ல விழாதனால உயிர் சேதம் எதுவும் ஏற்படல. தண்டவாளத்துக்கு கீழே நிறைய கல்லை வரிசை அடுக்கி வச்சிருப்பாங்க. ஒருவேளை அப்படி இல்லைன்னா என்ன ஆகுன்றதை இந்த வீடியோவில் பாருங்க. ஒரு மாடர்ன் ட்ரெயினுக்கும் ஓல்டு ட்ரெயினுக்கும் நடந்த ரேஸ்ல யார் ஜெயிச்சதுன்றதை பார்த்து நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. இவங்க எந்த தைரியத்தில் ஹைவே ரோடும் ரயில்வே ட்ராக்கும் மீட் பண்ற இடத்துல கிராசிங் கேட்டே வைக்காம இருக்காங்கன்னு தெரியல. ட்ரெயின் வரதே தெரியாம ரயில்வே ட்ராக்ல ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் நிக்கிறாங்க. கடைசி நேரத்தை சுதாரிச்சு நகரலைன்னா அவங்க உடம்ப விட்டு உயிர் எங்கேயோ போயிருக்கும். இந்த சம்பவத்தை பார்த்தாலே படபடப்பா தான் இருக்கு. இந்த புகை வண்டியெல்லாம் இப்ப இருந்திருந்தா கண்டிப்பா நம்ம இந்த புகையை தான் சுவாசிச்சுட்டு இருந்திருப்போம். ஒரு மண்ட கோளாறு பிடிச்ச மடத்தனமான குடும்பம் பண்ற வேலையை நீங்களே பாருங்க. ரயில்வே ட்ராக்கை பிளே கிரவுண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ரயில்வேல ஒர்க் பண்ற மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த சம்பவங்களை கிளியர் பண்றதே ஒரு பெரிய சம்பவமா இருக்கும். நீங்க பாக்குற இந்த சம்பவம் நடந்தது ரஷ்யாவில தான். திடீர்னு ஏதாவது ஆபத்து வந்தா எமர்ஜென்சி பிரேக் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுங்கிறத டெஸ்ட் பண்ணி தான் பாக்குறாங்க. ஆனா அந்த டெஸ்ட்ல அவங்க ஃபெயிலும் ஆகுறாங்க. இந்த ட்ரெயின் எடுத்துட்டு போறது தண்ணியோ நிலக்கரியோ கிடையாது, எத்தனால். எதிர்பாராத நேரத்தில் நடந்த சம்பவத்தினால எந்த விதமான எக்ஸ்ப்ளோஷன் நடக்கவும் இல்லை, அதே சமயம் எந்த உயிர் சேதமும் ஏற்படல. இந்த ட்ரெயின் ரன்னிங்ல இருக்கும் போது தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருது. கரெக்டான நேரத்தில் ஹெலிகாப்டர்ல பறந்து வந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ்னால எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கல. ட்ரெயினுக்கு மேலே போகிற ஹை வோல்டேஜ் எலக்ட்ரிக்கல் லைன் நடந்த ஒரு சம்பவம் தான் இது. எலக்ட்ரிக்கல் எவ்வளோ ஆபத்துன்றதை இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நல்ல வேளையே எந்த அசம்பாவிதமும் நடக்கலை, எந்த உயிர் சேதமும் ஏற்படலை. இந்த ஒரு ட்ரெயினால எவ்வளோ பொல்யூஷன் ஆயிருக்குங்கிறத நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த டிரைவருக்கு எதுக்கு இவ்வளோ அவசரங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. இந்த ரெண்டு ட்ரெயினையும் ஓட்டிட்டு வர ரெண்டு பேருமே ஒரே ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க போல.
இந்த ட்ரெயினை ஓட்டிட்டு வந்தவர் தூரத்திலே பார்த்துட்டாரு ஒரு குட்டி யானை நிற்கிறது. அது எப்படியும் ட்ராக்கை கிராஸ் பண்ணு தெரிஞ்சதுனால தூரத்திலே ஸ்லோ பண்ணிடுறாரு. அவர் நினைச்சது மாதிரியே கொஞ்ச நேரத்தில் கிராஸ் பண்ணியும் போகுது. கிராசிங் கேட்டை போட்டால் ட்ரெயின் வர போது, இதுக்கு மேலே வரக்கூடாதுன்னு அர்த்தம். அதே மீறி போனால் இப்படி தான் நடக்கும். ட்ரெயினாக இருந்தாலும் டேர்னிங்கில் போகும்போது ஸ்லோவாக போகலைன்னா இப்படி தான் ஆகும். இந்த ட்ரெயினை ஓட்டினவர் கண்டிப்பா என்ஜாய் பண்ணி தான் ஓட்டியிருப்பாரு. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு. நல்ல வேளையா ஜஸ்ட்ல மிஸ் ஆயிடுச்சு. ரெண்டாயிரத்தி 2008 நடந்த ஒரு சம்பவத்தை தான் நீங்க இப்ப இந்த வீடியோல பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பொண்ணு செஞ்ச அலட்சியத்தினால நடந்த சம்பவம் தான் இது. நல்ல வேளையா அதுல குழந்தை எதுவும் இல்லாதனால எந்த சம்பவம் நடக்கல. ஒரு சைக்கிள் நினைச்சா ஒரு ட்ரெயினை நிறுத்த முடியுங்கிறதுக்கு உதாரணம் இந்த வீடியோ. பென்சில்வேனியால பிரேக் ஃபெயிலியர் ஆன ஒரு ட்ரெயின் எடுத்ததுக்கான முயற்சி தான் இது. இந்தியாவில் நடந்த சம்பவத்தை தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ட்ரெயின் தண்டவாளத்தில் போகணும்னு பார்த்தா தண்ணியில போயிட்டு இருக்கு. இது ட்ரெயினா இல்லைன்னா பனிப்பாறையானுங்கிறத நீங்களே கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க. அதே இந்தியாவில் நடந்த மோசமான ஒரு சம்பவம் தான் இந்த வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ட்ரெயினுக்கு மேலே போகிற எலக்ட்ரிக்கல் லைன் எவ்வளோ டேஞ்சருங்கிறது ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்த வீடியோ இன்னொரு உதாரணம். ஆக்சுவலாக இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக பண்ணி பார்த்தது தான்.
பல ஆங்கிளில் கேமரா வச்சு ஒரு ட்ரெயின் ஒரு காரை ஹிட் பண்ணால் அது கார் எவ்வளோ டேமேஜ் ஆகுங்கிறத செக் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணது தான் இது. நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்க ட்ரெயின் பிரிட்ஜுக்கு மேலே போகிறத பார்த்தாலும் நமக்கெல்லாம் பயமாக இருக்கும். அதுவும் இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் வீடியோவில் பார்க்கும்போது இன்னுமே பயமாக இருக்கும். ஒரு சரக்கு ட்ரெயினில் நடந்த மோசமான சம்பவத்தை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு சரக்கு ட்ரெயினில் சரக்கு ஏற்றிட்டு இருக்கும்போது நடந்த அசம்பாவிதத்தினால பெரிய சம்பவமே நடந்து போயிடுச்சு. இது கூட்ஸ் ட்ரெயினாக இருக்கிறனால எந்த பிரச்சனையும் ஆகலை. ஒருவேளை பேசஞ்சர்ஸ் ட்ரெயினாக இருந்தால் என்ன ஆயிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல உயிர்கள் போயிருக்கும். இந்த பொண்ணுக்கு எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் உயிர் இருந்தால் தான் வீட்டுக்கு போக முடியுங்கிறது தெரியாது போல. அந்த டிரைவர்னால இந்த பொண்ணு தப்பிச்சிருச்சு. கூட வந்தவனை கழட்டி விட்டுட்டு போறான் பாருங்க இந்த பையன். ஓகே கைஸ், இந்த வீடியோல சம்பவங்கள் அவ்வளவுதான். பார்த்த சம்பவத்திலேயே எந்த சம்பவம் படு பயங்கரமா இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கு மேலே போர் அடிச்சிச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வீடியோவை பாருங்க.